எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்சி தான் ஜெயிக்கும், இந்த கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும்னு தெளிவாக சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். இந்த பக்கம்தான் போகுதுன்றதை எடுத்துக்கலாம் சேஃபாக. ஆனால் எக்ஸிட் போல்ஸும் பல முறை ஃபெயிலியர் ஆகிருக்கேன்னு வச்சிங்களேன். உதாரணத்துக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் போது புகழ்மிக்க நிறுவனங்கள் தான் எக்ஸிட் போல் நடத்தினாங்க. அனுபவம் வாய்ந்தவர்கள், அதில் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர்கள். ஆனால் அவங்க சொன்னதுக்கும் ஆக்சுவலாக வந்ததுக்கும் எங்கேயோ இருந்தது. இங்கே தான் வித்தியாசம் இருக்குது. தாவேக்கா தனியாக வந்து 67 குறைந்தபட்சம், 91 அதிகபட்சம். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இருந்த போதும் ஜெயலலிதா இருந்த போதும் சிறுபான்மையினர்களுக்கு, தலித்துகள், முஸ்லீம்களுடைய வாக்குகள் பெருமளவுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்துட்டு இருந்தது. ஆனால் இவங்களுடைய இந்த பிஜேபி நிலைப்பாடு அவங்கள அந்த வாக்குகள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து இல்லாமல் ஆக்கிடுச்சு. பாஜகவோடு வெளிப்படையாக கூட்டணி வச்சுருக்காங்க, திமுகவோடு மறைமுகமாக கூட்டணி இருக்குதுங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் புதுசாக இருக்கே சார்? புதுசாக இல்லை, இது விஜய் பல காலமாக சொல்லிட்டு இருக்காரு. கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்தால் 60% கான்ட்ராக்ட் அவங்களுக்கு, 40% கான்ட்ராக்ட் கமிஷன் திமுகவினருக்கு. திமுக ஆட்சியில் இருந்தால் இந்த பர்சன்டேஜ் அப்படியே மாறிடும். யாருக்குமே பெரும்பான்மை இல்லை அப்படின்னும் போது அப்போ விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் இந்த கணக்கு கருத்து கணிப்படி பார்த்தா தாவேக்கா தான் ஒரு தனிப்பெரும் கட்சியாக இருக்க போகுது. அப்போ விஜய் வந்து இருக்கிற ஒரு ஆப்ஷன்னா பிற கட்சிகளின் துணையோடு அவர் கூட்டணி கட்சி அமைப்பதுக்கு எப்போவோ பச்சை கொடி காட்டிட்டாரு. அன்னைக்கு அவர் கொடுக்குறேன்னு சொன்னப்போ இவர்கிட்ட எங்கேயா இருக்குது, இல்லாத வெறும் கையில் முழம் போடுறாருனாங்க விசிகா மாதிரி ஆட்கள். இன்னைக்கு அவர் கையில் ஒரு கூட நிறைய பூ வச்சிட்டு இருக்காரு. என்டிஏவோடு தாவேக்கா கூட்டணி வைக்காது, அதிமுகவோட கூட்டணி வைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், பாஜகவே என்ன சொல்லுவான்னா, யோ நான் இருந்தால் உன்னை சேர்த்துக்க மாட்டான், நான் கண்டுக்கிறேன். திமுகவுக்கு மாற்று ஆட்சி உருவாகிறது தான் நம்ம எல்லாருடைய காமன் கோல், நீ போய் அவங்க கூட சேர்ந்துக்கன்னு பாஜகவே அனுப்பிச்சி வைப்பான். ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். பரபரப்பாக தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக பலகட்ட பிரச்சாரங்கள்லாம் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கையே நெருங்கிக்கிட்டே இருக்கும். வாக்குப்பதிவு முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கையே நெருங்குறோம். இப்போ அதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு அப்படிங்கிறது வந்து தேர்தலுக்கு முன்னாடி எல்லாருமே ஆளாளுக்கும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. அதாவது வந்து இவங்க ஜெயிச்சிருவாங்க, இல்லை இவங்க தோற்றுருவாங்க, இல்லை இவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படின்னு. அதை விட பெரிய சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா வந்து இந்த தேர்தலுக்கு பிறகான கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது, அது நேற்றுக்கு வெளியாயிருக்கு. அதில் பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்திருக்கு. அதாவது என்னன்னே கணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பக்கம் வந்து ஆளுங்கட்சியே அவங்க திரும்பவும் வந்து தொடருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில ஒப்பீனியன்களும், சில பக்கம் இல்லை அவங்க 2வது இடத்துக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு மிக்சடாக தாங்க இருக்குது, ஒரு யுனானிமிட்டி இல்லை. இப்போ நேற்று வந்து 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான எக்ஸிட் போல் எல்லாமே வந்ததுங்க. அதாவது வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாடு. என்னுடைய அப்சர்வேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிறுவனங்கள் வந்து இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டு நேற்று வெளியிட்டாங்க. அதில் ஒரு யுனானிமிட்டி எதுக்கு இருக்குதுன்னா அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி, இந்த 3 மாநிலங்களில் வந்து ஒரு யுனானிமிட்டி இருக்குது. எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்சி தான் ஜெயிக்கும், இந்த கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும்னு தெளிவாக சொல்கிறாங்க. தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அந்த நிறுவனங்களுக்குள்ளவே. அதனால் அதை வந்து ஓரளவுக்கு ஒரு ட்ரெண்டு, இந்த பக்கம்தான் போகுதுன்றதை எடுத்துக்கலாம் சேஃபாக. எல்லாமே உண்மை நம்ம எடுத்துக்க முடியாதனாலும் வின்னிங் வந்து இந்த கட்சி தான் வின்னிங் பார்ட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம். மெஜாரிட்டியாக இருக்கிறது, மெஜாரிட்டி இல்லை, யுனானிமிட்டி. மெஜாரிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுனானிமிட்டி. எல்லாருமே ஒரு மனதாக அந்த பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு, கேரளா இந்த 2 ரிசல்ட்டு வந்து மிக்சடாக இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடுக்கு வருவோமே,
ஒரு 10 பேர் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் கணிப்புகள் போட்டிருக்காங்க. எக்ஸிட் போல்ன்றது வந்து பொதுவாக கொஞ்சம் ரிலையபிளான ஒன்று தான் கம்பேர் டு ஒப்பீனியன் போல் அண்ட் சர்வே. ஏன்னா எக்ஸிட் போல் வந்து சூட்டோட சூடாக ஓட்டு போட்டு வந்தவங்ககிட்ட கேட்கறது யாருக்குப்பா போட்ட அப்படின்னு கேட்டுறது. ஸோ அதனால் ஒரு விஷயம் நடந்த பிறகு கருத்தறிவது என்பது நடக்கிறதுக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னால் 2-3 வாரம் இடையில போலிங் டேட்டுக்கு இவங்க சர்வே எடுப்பாங்க. அங்கே போய் இந்த 2 வாரத்தில் என்ன ஒன்றா நடக்கலாம், அவன் மனம் மாறலாம், இல்லை அரசியல் சூழல் மாறலாம். அப்போ உங்களால் ரிஃப்ளெக்ட் பண்ண இது அப்படி இல்லை, போட்டுட்டு வந்தவங்ககிட்ட சூட்டோட சூடாக கேட்குறீங்க நீங்கள். ஸோ அந்த வகையில் ஐ கன்சிடர் ஒரு மோர் அஃபோர்டபுள் மோர் டிபெண்டபிளாக நம்ம வந்து இதை பார்க்கலாம், அதாவது எக்ஸிட் போல்ஸை பார்க்கலாம். ஆனால் எக்ஸிட் போல்ஸும் பல முறை ஃபெயிலியர் ஆகிருக்கேன்னு வச்சிங்களேன். உதாரணத்துக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் போது புகழ்மிக்க நிறுவனங்கள் தான் எக்ஸிட் போல் நடத்தினாங்க. அனுபவம் வாய்ந்தவர்கள், அதில் ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர்கள். ஆனால் அவங்க சொன்னதுக்கும் ஆக்சுவலாக வந்ததுக்கும் எங்கேயோ இருந்தது. உதாரணத்துக்கு மோடி தான் வரப்போகிறார் ஆட்சியை, அது நடந்தது. ஆனால் அவங்க சொன்ன கணக்கு 400 தொகுதிக்கு மேலே அப்படின்னாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா 272 கூட வரல. அதாவது தனிப்பெரும் சிம்பிள் மெஜாரிட்டிக்கு தேவையானது கூட வரல. 240 தான் ஜெயித்தாங்க. யூ சி த டிஃபரன்ஸ். 400க்கு மேல்னவன் 400 இல்லை 395 410னா +or-5-10%. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவ்வளோ அக்யூரேட்டாக போய் நம்ம கணக்கு போட முடியாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இப்போ இங்கே இந்த 24 நாடாளுமன்றத்தில் 400க்கும் மேல் 450ன்னு வச்சிங்களேன், இல்லை 420ன்னு வச்சிங்களேன். ஆனால் வந்தது 240. ஏறத்தாழ 200 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எப்படி சரியான கணிப்புன்னு எடுத்துக்க முடியும்? ஸோ அதனால் போத் ஒப்பீனியன் போல் பார் சர்வே எக்ஸிட் போல் எல்லாமே ஓரளவுக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டை ஒத்து வந்த அக்கேஷன்ஸும் உண்டு, சூழலும் உண்டு, சந்தர்ப்பங்களும் உண்டு. தலைகீழாக தவறாக போய் தாறுமாறாக இருந்த சந்தர்ப்பங்களும் உண்டு. அதனால் இதை வந்து நம்ம வந்து பேஸாலாம் எடுத்துக்கிட்ட முடியாது. இது ஒரு ட்ரெண்டாக எடுத்துக்கலாம். அது கூட அசாம், வெஸ்ட் பெங்கால், பாண்டிச்சேரிக்கு சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்றா சொன்னால் இந்த திசையில் தான் காத்தடிக்கு போது சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 இது வந்திருக்கு. அதில் 10ல் 5 பேர் வந்து திமுக கூட்டணி. ஏன்னா யாரும் திமுகவுக்கு மெஜாரிட்டி கொடுக்கல, திமுக கூட்டணி மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேரோ 6 பேரோ. ஒரு 2 பேர் டைம்ஸ் நவ் அண்டு CNN இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக வந்து ரீகெயின் பண்ணோம். அந்த அதிமுக பாஜக கூட்டணி என்டிஏ கூட்டணி அது வந்து வரலாம்ன்றாங்க. ஒருத்தர் வந்து இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியாவா அது வந்து தாவேகா வந்து ஆட்சி அமைக்கும், 35% ஓட்டு வாங்கும், முதன்மை அரசியல் சக்தி அது வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 3 ஆச்சா, அது ஒரு 6 ஆச்சா, 9 ஆச்சா. ஒரு ஆள் மட்டும் அந்த இது ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பட் எனக்கு அது கொஞ்சம் பரிச்சயமான ஒரு நிறுவனம். அவங்க சொல்லியிருக்கிறது எனக்கு என்னவோ ஒரு உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறது. காமாக்கியா அனாலிட்டிக்ஸ்ன்றவங்க இந்த 10ல் அவங்க சொல்லியிருக்கிறது எனக்கு என்னவோ உண்மைக்கு கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னன்னா எந்த கட்சிக்கும் எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தொங்கு சட்டமன்றம் அமையும்னு. அது அவங்க சொல்லி இருக்கிறது ஓரளவுக்கு கலை யதார்த்தத்தை காட்டுது. உதாரணத்துக்கு திமுக வந்து திமுகவோட இருக்க 25 கட்சியோட சேர்த்து சொல்கிறேன். திமுக கூட்டணி 78 குறைந்தபட்சம், 95 அதிகபட்சம். அதிமுக கூட்டணி, அதிமுக ப்ளஸ் பாஜக, அமமுக, பாமக, அப்புறம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இதெல்லாம் சேர்த்து அவங்க வந்து 68 குறைந்தபட்சம், 84 அதிகபட்சம். தாவேகா தனியாக, இங்கே தான் வித்தியாசம் இருக்குது. தாவேகா தனியாக வந்து 67 குறைந்தபட்சம்,
91 அதிகபட்சம். யாருக்கும் எந்த கூட்டணிக்கும் பெரும்பான்மையான 118 கிடைக்கல. ஒரு தொங்கு சட்டமன்றம் உருவாகுதுன்னு சொல்லுது. ரெண்டாவது, இதுதான் சரியாக சொல்லுது, இருதுருவ அந்த அரசியலில் சிக்கியிருந்த தமிழ்நாடு இப்போ 3 முப்பரிமாணத்துக்கு வந்தாச்சு. அதாவது இனிமேல் 3 கட்சிகளுக்கிடையே தான் அதிகார போட்டி, ஆட்சி அமைப்பது போட்டி இருக்குன்ற தற்காலத்திய ரியாலிட்டியை இது ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இதுதான் ஓரளவுக்கு உண்மைக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். இல்லை, அப்புறம் ஆனால் ஒரு பக்கம் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரும்பான்மையாக 5லேருந்து 6 நிறுவனங்கள் திமுக தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு ஆதரவாகவும் எதிராகவுமே எதிராக என்ன பேசுறது, அவங்க கருத்து. அது உண்மையா இல்லைன்னா நாளைக்கு அவங்க தான் செருப்படி பப்ளிக்கில் வாங்க போகிறாங்க. இப்போ என்னன்னா, ஒன்று திமுக இல்லைன்னா தாவேக்காங்கிற இந்த பர்செப்ஷன்லேயே தான் போகுது. இதில் அதிமுகங்கிறது கிட்டத்தட்ட அதிக முறை தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண ஒரு கட்சி. அது ஏன் 3ஆம் இடத்துக்கு போகுது அப்படிங்கிற கேள்வியே இங்கே எழாமல் இருக்கிறது எதனால் அப்படிங்கிறத பார்க்குறீங்க? கேள்வி எழாமல் இல்லை, கேள்வி இருக்குது. நான் என்னுடைய கணிப்பில் நான் முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறேன், தாவேக்கா அதிமுகவை பின்னுக்கு தள்ளிடும். தாவேக்கா தான் 1வது இடத்துக்கோ 2வது இடத்துக்கோ வரும். நிச்சயமாக அதிமுக 3வது இடத்துக்கு மட்டும் இல்லை, நாட் ஜஸ்ட் தேர்டு, டிஸ்டன்ட் தேர்டு, 3வது இடத்துல மட்டும் இல்லை, ரொம்ப பின்தங்கிய 3வது இடத்துல வரும் அப்படின்றதா என்னுடைய கணிப்பு. இந்த இதில் அப்படி தான் பார்த்தா, இந்த ஆக்சிஸ் அதில் அவன் அப்படி தான் சொல்கிறான். அது எனக்கு அது ஒத்து வருது. ஏன்னா அதிமுக தன்னுடைய எல்லாத்தையும் இழந்துடுச்சுங்க கடந்த 5 வருஷத்தில். 5 வருஷம் இல்லை, அதுக்கு முன்னால் ஒரு முதல்வராக இருக்கும்போதே அந்த கட்சி 4 சில்லி ஆகி பதவி போட்டியில் யார் முதலமைச்சர்னு, அப்புறம் யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு அந்த கட்சியே உடஞ்சி அமமுக அப்புறம் அதில் இருக்கிற பல பேர் வெளியே போய் ஏதோ ஒரு பேரவைன்னு ரொம்ப நாளாக ஒன்றிணைப்பு பேரவைன்னு ஓபிஎஸ் அது ஒரு வச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் அந்த அம்மா சசிகலா தனியாக. இப்படி அதிமுக கட்சி என்பது சிதிலமடைந்து விட்டதுங்க. அது காரணம் என்னென்னா, ஆளுமை இல்லைங்க. அங்கே எல்லாரையும் அரவணைக்கிற மாதிரி எல்லாரையும் உட்கார்ப்பா அப்படின்னா உட்காரணும் இல்லை. ஒரு தலைமைன்னா என்ன, அதுக்கு ஒரு ஆளுமை இருக்கணும். இந்த ஆளுமை எடப்பாடி கிட்ட இல்லை. அவருடைய முழு காலமும் இந்த சின்னத்தை காப்பாற்றுறதுலையும் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை தக்க வைப்பதிலையுமே போயிடுச்சே தவிர த ரோல் ஆஃப் தி ஆப்போசிஷனை அவர் பண்ணவே இல்லைங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திமுக வந்த உடனே ஒரு 2-3 வருஷம் அண்ணாமலை அதை ஓவர்டேக் பண்ணி, இங்கே சட்டசபையில் 4 பேர் தான் எம்எல்ஏ இருப்பாங்க, அதிமுக 66 எம்எல்ஏ இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை தான் அங்கே டாக் ஆஃப் த டவுனாக இருப்பார். அவர் டெய்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, டெய்லி ஒரு அலிகேஷன் அகெயின்ஸ்ட் த கவர்மெண்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு அவர் பாட்டுன்னு அவர் போயிட்டே இருந்தார். ஸோ அந்த பீரியடில் திமுக தான் அவரை வளர்த்தது, டெலிபரேட்டாக பழனிசாமியை கீழே இறக்குறதுன்னு ஒரு பேச்சு இருக்குது. சரி, அவங்க வளர்க்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கு முந்தின்னு போகலாம்ல. நீங்கள் செயல்படுறத திமுக தடுக்கலைல்ல, தடுக்க முடியுமா? யூ ஆர் த லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன். நீங்கள் என்ன திமுகவை எதிர்த்து பண்ணீங்க, போராட்டம் பண்ணீங்க? என்ன சும்மா அங்கங்கே போய் சாங்கியத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்தா ஊராக போய் அதுவா பிரச்சனை? மையமான இஷ்யூவை எடுத்து நீங்கள் அரசாங்கத்தை கார்னர் பண்ணோம், அதை பண்ண தவறிட்டாங்க. ஸோ அதனால் ஜனங்களுக்கிட்டே இந்த ஆள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாகி எதிர்கட்சி தலைவராகவே இல்லையே, யாரோ என்னென்னோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பின்னணியில் தான் தாவேகா தலைவர் வந்தார். தாவேகா ஃபார்ம் ஆச்சு 24. அவங்க எடுத்த எடுப்புலேயே கேம் வித் எ பேங்குன்ற மாதிரி மாநில ஆட்சி மத்திய ஆட்சி ரெண்டுத்தையும் நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் எடப்பாடி என்ன செய்கிறாரு, மாநில ஆட்சியும் எதிர்க்கலை, மத்திய ஆட்சியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அப்படி அவர் காம்ப்ரமைஸ் பண்ணதால் மிகப்பெரிய சேதாரம் என்னென்னா மைனாரிட்டி ஓட் பேங்க். ஒரு காலத்தில் எம்ஜிஆர் இருந்த போதும் ஜெயலலிதா இருந்த போதும் சிறுபான்மையினர்களுக்கு, தலித்துகள், முஸ்லீம்களுடைய வாக்குகள் பெருமளவுக்கு அதிமுகவுக்கு வந்துட்டு இருந்தது.
ஆனால் எங்களுடைய இந்த பிஜேபி நிலைப்பாடு அவங்கள அந்த அந்த வாக்குகளெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்து இல்லாமல் ஆக்கிடுச்சு. அது பூரா பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வந்துடுச்சு. ஒரு சைஸபிள் 20% வாக்குகள்னு வச்சுங்களேன். தொடங்கும் போதே 20% கம்மியாக தொடங்குனீங்கன்னா நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? அது இல்லாமல் கட்சியில் ஒருங்கிணைப்பு இல்லை, ஒற்றுமை இல்லை. பாஜகவோடு வெளிப்படையாக கூட்டணி வச்சுருக்காங்க, திமுகவோடு மறைமுகமாக கூட்டணி இருக்குதுங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். இது புதுசாக இருக்கே சார்? புதுசாக இல்லை, இது விஜய் பல காலமாக சொல்லிட்டு இருக்காரு. கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்தால் 60% கான்ட்ராக்ட் அவங்களுக்கு, 40% கான்ட்ராக்ட் கமிஷன் திமுகவினருக்கு. திமுக ஆட்சியில் இருந்தால் இந்த பர்சன்டேஜ் அப்படியே மாறிடும். திமுகவுக்கு 60, அண்ணாது வாழு வாழ வீடு. இவங்க 2 பேரும் மக்கள்கிட்ட தான் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்குவாங்க, பாம்பும் கீரையை மாதிரி. ஆனால் அழகாக அவங்களுக்குள்ள இந்த ஃபார்முலா, நீ வந்தால் நான் இது, நான் வந்தால் நீ இது. நான் கேட்குறேன், எவ்வளோ போராட்டம் பண்ணார் ஸ்டாலின் 8 வழிச்சாலை எதிர்த்து. எடப்பாடி அதை பண்ணுறார் இதை பண்ணுறாருன்னு. ஆட்சிக்கு வந்த பிறகு என்னாச்சு? சரி, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு, கொலை செய்தவரே இவர் தான் ஆண்டுகளை அனுப்பிச்சார்லாம் பேசுனாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சு அந்த கொடநாடு கொலை வழக்கு? 5 வருஷம் முடிய போதில்லை. 5 வருஷம் போதாது அவங்களுக்கு ஒரு குற்றத்தை நிரூபிச்சிக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் சொல்கிறது ஒன்றும் அலிகேஷன் இல்லை. நான் சொல்கிறது இது திமுக அதிமுகவிடையே ஒரு ரகசிய உடன்பாடு உண்டுங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்பி வேலுமணிலாம் எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணார் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில். இன்றைக்கி நேரு எவ்வளோ சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் ஒரு சிக்கல்னு இல்லாமல் இருக்கிறாரு எஸ்பி வேலுமணி கோயம்புத்தூர். ஏன் 5 வருஷம் ஆட்சியில் என்னெல்லாம் பேசினாங்க திமுகவினர், அவ்வளோதான், செட்டில் ஆகிட்டாங்க 2 பேரும். இல்லை, இப்போ நீங்கள் இந்த கருத்து கணிப்பினோட அடிப்படையில் சொல்லியிருந்தீங்க, யாருக்குமே நிலையான இது வரதுக்கான தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைச்சேன். அதை இவன் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான் இந்த ஒரு கருத்து கணிப்பு. சரி, ஒரு கால் அப்படி ஒரு தொங்கு சட்டசபை அமையுது அப்படின்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க? யாருக்குமே பெரும்பான்மை இல்லை அப்படின்னும் போது அப்போ விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் இந்த கணக்கு கருத்து கணிப்படி பார்த்தா தாவேகா தான் ஒரு தனிப்பெரும் கட்சியாக இருக்க போகுது. 90 91, ஆனால் 118 கிடைக்காது. ஸோ ஒரு ஷார்ட் ஃபால் இருக்குது, அதான் பற்றாக்குறை. 98 ஒரு 10 108 28 கிடைக்கல. அப்போ இந்த 28 அவங்க யாருக்கிட்டையாவது வாங்காமல் கோராமல் பெறாமல் அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. கவர்னர் அவங்கள அந்த 118 கொண்டு போய் கொடுத்தா தான் ஈ வில் இன்வைட் டு ஃபார்ம் த கவர்மெண்ட். அப்போ அந்த 28 அவங்க யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க தான் முதல் கட்சியாக இருக்க போகிறாங்க. மற்ற கட்சிகள்லாம் கூட்டணிகளுடைய நம்பர் தான் அதெல்லாம் தனிப்பெரும். ஏன்னா அது தனியாக 233 தொகுதியில் போட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் அட்வான்டேஜ் தாவேக்காவுக்கு தான் இந்த தொங்கு சட்டமன்றத்தில். ஏன்னா அதுதான் முதல் கட்சியாக இருக்கும், அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள். அப்போ அதுக்கு ஆப்ஷன்ஸ் ஆர் மெனி. அதிமுகவை கூப்பிடலாம், ஏன்னா மக்கள் தீர்ப்பு திமுகவுக்கு எதிரானது. அந்த தீர்ப்பை மதிக்கணும் இல்லை? மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, நீங்கள் திரும்ப ஆட்சிக்கு வர வேணான்னு. 133 இருந்தவங்கள 80 70 கொண்டு நிறுத்தியிருக்காங்க. 50% ரிடக்ஷன், ஆடி தள்ளுபடி மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ திமுக முயற்சி பண்ணுறதும் தப்பு, திமுகவை ஆட்சியில் அமர்த்த யாராவது உதவுனாலும் அது தப்பு. இட் இஸ் அகெயின்ஸ்ட் த மேண்டேட் ஆஃப் தி பீப்புள். ஏன்னா எலெக்ஷனில் இப்போ தானே மக்கள் நிராகரிச்சிருக்காங்க. அப்புறம் அவங்கள பேக்டோர் வழியாக கொண்டு போய் உட்கார வச்சு அது எப்படி சரியாக இருக்கும்? மக்கள் தீர்ப்பை மதியாத செயலாக கருதப்படும். அப்போ விஜய் இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்னன்னா, பிற கட்சிகளின் துணையோடு அவர் கூட்டணி கட்சி அமைப்பதுக்கு எப்போவோ பச்சை கொடி காட்டிட்டார். அவர் திமுக அதிமுக மாதிரி எங்கள் கட்சி தான் அதிகாரத்தை பகிர மாட்டோம், ஒரு கட்சி ஆட்சி தான்லாம் என்றைக்கும் சொல்ல. அன்னைக்கு அவர் கொடுக்குறேன்னு சொன்னப்போ இவர்கிட்ட எங்கேயா இருக்குது, இல்லாத வெறும் கையில் முழம் போடுறாருனாங்க விசிகா மாதிரி ஆட்கள்.
இன்றைக்கி அவர் கையில் ஒரு கூடை நிறைய பூ வச்சிட்டு இருக்காரு. இப்போ வெறுங்கையில் முழம் போடல. வானா இப்போ எல்லாருக்கும் ஒரு டெம்ப்டேஷன் இருக்குது இல்லை? இப்போ என்ன காங்கிரஸும் விசிகாவும் இடதுசாரிகளும் திமுகவை என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்களா உடன்கட்டை ஏறுறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாஜக எதிர்ப்பு என்பது தான் இவங்க எல்லாரையும் ஒன்றாக்குச்சுங்க. இந்த மதச்சார்பற்ற கூட்டணி தானே அதுக்கு பேர். அந்த பாஜக எதிர்ப்பு தான் விசிகாவையும் இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் திமுகவினுடைய எல்லா அசிங்கம் அக்கிரமத்தையும் கண்ணை மூடிட்டு இருக்க வச்சுது. ஏன்னா பாஜக உள்ளே வந்துடும், பாஜக உள்ளே வந்துடும்னு. இப்போ இவங்களே உள்ளே போயிட்டாங்க. அப்போ பாஜக எதிர்ப்பு அவங்க ஃபல்கரம், அதில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. காங்கிரஸாக இருந்தாலும் இடதுசாரிகளாக இருந்தாலும் விசிகாவாக இருந்தாலும். அப்போ விஜய் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார 3 வருஷமா ஊசலாட்டம் இல்லாமல் என்ன நீ அழுத்தம் கொடுத்தாலும் என் படத்தையே நாசம் பண்ணாலும் சரி நான் வந்து பாஜகவோட சேர மாட்டேன், பாஜகவோட சமரசம் கிடையாதுன்னு எக்ஸிபிட் பண்ணுறாரு. நேற்று முந்தா நாள் திருச்செந்தூர், நேற்று சீரடி, நாளைக்கு வந்து நாகூர், வேளாங்கண்ணி. மத நல்லிணக்கம், மதச்சார்பற்ற கொள்கை, செக்குலரிசம். செக்குலரிசம்னா என்ன? மத துவேஷம் இல்லை, மத எதிர்ப்பு இல்லை, எல்லா மதமும் சம்மதம், எல்லா மதங்களுக்கும் சம உரிமை, வாய்ப்பு, அந்தஸ்து. ஆனால் அரசாங்கம் எந்த மதத்தையும் ஆதரிக்காது, அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது. அதான் செக்குலரிசம். அப்போ அந்த பாலிசியில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு, உறுதியாக இருக்கிறாரு. பாஜக எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் அந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்ட்டாரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளோட கூட்டணி சேர காங்கிரஸுக்கு என்ன கசகுதா? இப்போ நேற்று காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்றார் பார்த்தீங்களா? இன்னும் ஓட்டை எண்ணல, ஆட்சியில் பங்கு என்பதை நாங்கள் கைவிடவில்லை. இனிமேல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆளுங்கட்சியாகவோ இருக்கோம், இல்லைன்னா எதிர்கட்சியாக இருக்கும், நடுநிலை என்று ஒன்று கிடையாது. இப்போ அவங்க நிலைமையை பாருங்க, பாவம். திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு உண்மையிலே ப்ராப்ளம். அவங்க ஆளுங்கட்சியில் இல்லை, அதாவது அவங்க கூட்டணியில் கிடையாது, அரசாங்கத்தில் பங்கு இல்லை. ஆனால் எதிர்கட்சியாக வந்து அவங்க உட்கார முடியுமா? கேள்வி கேட்க முடியுமா? எதிர்க்க முடியுமா? இவங்க கேட்டா என்னங்க கூட்டணி இருந்துட்டு உள்ளவும் சேர்த்துக்க மாட்டேன், வெளியும் விட மாட்டேன். அப்போ என்ன, நடு செந்தில் நின்றுட்டு இருக்காங்க. அவங்களால எதிர்கட்சியாக செயல்பட முடியல. அதை தான் இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் வந்து இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலில் நடுநிலையாக நிற்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒன்று என்ன ஆட்சியில் சேரு, இல்லையா நான் எதிர்கட்சியாக செயல்படுறேன்றாரு. ரொம்ப தெளிவான கொள்கை, நல்ல கொள்கை. என்ன கேட்டால் தேர்தலில் கூட்டணி வர்றதெல்லாம் வேற விஷயம். தேர்தல் கூட்டணி தேர்தலோடு முடிஞ்சிடணும். அது தொகுதி பங்கீடு வரைக்கும் தான், அவ்வளோதான். அதுதான், இது ஒன்றும் கொள்கை கூட்டணிலாம் கிடையாது. இப்போ கேரளாவில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி, அதே போல் காங்கிரஸ் தலைமையில் வந்து ஐக்கிய ஜனநாயக முன்னணினா அவங்க கொள்கை சார்ந்த கூட்டணி. அது ஆட்சிக்கு வந்தால் அப்படியே எல்லாமே சேர்ந்துக்குவாங்க, ஆட்சியில் பங்கு. இங்கே அப்படி இல்லை, வாசல் வரைக்கும் வர வைப்பார் ஸ்டாலின் எல்லா கூட்டணி கட்சியும். ஜெயிச்சு உள்ளே போகும்போது வணக்கம் போயிட்டு வரீங்களா அப்படின்னா வெளியே அனுப்பிச்சிடுவார். அவங்க அப்போ என்ன பண்ணோன்னா இஷ்யூ டு இஷ்யூ, நல்லது செய்தால் பாராட்டுங்க, தப்பு செய்தால் தட்டி கேட்கணும். இந்த ரோலை அவங்க செய்ய தவறி விட்டதால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம தான் ஆளுங்கட்சி நினச்சிக்கிறாங்க. உண்மையில் அவங்க ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்கட்சி. அவங்க செயல்படாததால் அவங்க தளங்கள், அவங்க ஆதரவு மக்களிடையே இழக்கிறாங்க. அதை வந்து பெட்டர் லேட் தென் நெவர்னுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி இப்போ சோடங்கருக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு, வி நெய்தர் ரூலிங் பார்ட்டி வி ஆர் நார் ஆப்போசிஷன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ்ஸு, கழுதை தேர்ந்து கட்டெரும்பாயிடும் காங்கிரஸ் கட்சின்னு இப்போ சொல்கிறாரு. சரி, இப்போ அந்த காங்கிரஸ் கட்சிக்கு விஜய் ஒரு அப்பீல் கொடுக்குறாரு. ஏற்கனவே விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு, கல்லாப்பேட்டி கூட்டணியில் ஒரு சின்ன ஆளுங்க தான் போயிருக்காங்க, உண்மையான காங்கிரஸ் நம்ம கூட இருக்குதுன்றாரு. அதனால் அவர் ஒரு அழைப்பு ராகுல் காந்திக்கு கொடுத்தாருன்னா, வாங்க அமைச்சர் வேணா. கசக்குதா காங்கிரஸுக்கு? 67 அதிகாரம் போனது, இன்னி வரைக்கும் அதிகாரம் இல்லாமல் தானே இருக்காங்க. அதுக்காக தானே எங்களுக்கு அதிகாரம் வேணுன்றாங்க. 4 மந்திரியோ 2 மந்திரியோ கொடுக்குறோம் வாங்கன்னா, அதுக்கு அவங்க எவ்வளோ ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கணும் இல்லை? அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு 5-10 எம்எல்ஏவாவது வரணும் இல்லை? 28 போட்டி போட்டிருக்காங்க.
8வது ஜெயிப்பாங்களா இந்த இந்த சூறை காற்றுல? இதெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ எத்தனையோ 8ஓ 10ஓ அவங்க வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ஒன்றும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. திமுக மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அப்போ அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்களா? திமுக வீட்டு வாசல்லையே உட்காந்துட்டு இருப்பாங்களா? அவங்க ஒரு அரசியல் கட்சி தானேங்க. தெர் இஸ் நோ பர்மனண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் என்மிட்டி. நிரந்தர பகைவர்களும் இல்லை, அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை. அக்கேஷன் அடிப்படையில் தான். இப்போ பாஜகவோட கூட்டு சேரலையா திமுக? ஆட்சி பண்ணலையா? அவங்களோட அரசியல் கூட்டணி வச்சு 4 பேர் எம்எல்ஏ வாக்கலையா? வாஜ்பாய் ஆட்சியை 4 வருஷம் பங்கெடுக்கலையா? அதனால் இதெல்லாம் வந்துங்க கன்வீனியன்ஸ் தான். ஸோ காங்கிரஸ் ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாம். அது காங்கிரஸ் வந்ததுன்னா விசிகா இடதுசாரிகள் வரலாம், வராமலும் போகலாம். அப்போ அவருக்கு இருக்கிற வாய்ப்புகள் சொல்கிறேன். அடுத்தது அதிமுகவை கூட அவர் கூப்பிடலாம். என்ன நீங்கள் ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, அதெல்லாம் தேர்தலுக்கு முன்னால் குடிகாரன் பேச்சு பொழுது விடிந்தால் போச்சு. இன்னைக்கு என்ன நிலைமை யோசி. மாற்று அரசியல் நடத்தணும் மக்கள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இல்லை திமுகவே இருக்கட்டும்ன்றியா? அப்போ போயிட்டு அதிமுக எடப்பாடி, நான் தான் சீஃப் மினிஸ்டராக ஏற்கனவே இருந்திருக்கேன், எனக்கு சீஃப் மினிஸ்டர் கொடுங்க, ஏன்னா மிட்டாயா, கடலை மிட்டாயா? இதெல்லாம் நம்பர்ஸ் கேம் தானேங்க. யாருக்கு அதிக நம்பர் இருக்குதோ அவங்க தானேங்க சீஃப் மினிஸ்டர் எடுத்துக்குவாங்க. உனக்கு ஒன்றா டெப்டி சீஃப் மினிஸ்டர் தரேன்னு சொல்லுவாங்க. அதை ஏற்றுக்காது இல்லை. பர்சனல் ஈகோ இருந்ததுன்னா, எடப்பாடிக்கு நான் சிஎம்மாக இருந்தவன், நான் டெப்டி சிஎம்மாக எப்படி இருக்கிறதுன்னா, நீங்கள் இருக்க வேணாம், எஸ்பி வேலுமணியை போடுங்க, இல்லை யாராவது முன்சாமியை போடுங்க, ஒரு 4 மந்திரியை வாங்கிக்கிங்க. அதிமுக ஆட்சியில் இருக்குதுன்ற இமேஜ் வந்துடும். இல்லை உங்கள் கட்சியை பாதுகாக்கலாம்ல, நீங்கள் பொதுச் செயலாளர்ன்ற அந்தஸ்தில் நீடிக்கலாம்ல, கட்சியை பலப்படுத்தலாம்ல, குறைஞ்சபட்சம் சரிவு நிறுத்திடலாம் இல்லைங்க. அதனால் செய்யலாம். இப்போ நான் இன்னொரு அரசியல் விஷயம் சொல்கிறேன். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே ஆட்சி கவிழ்ந்த ஒன்று சிவசேனாவை உடைச்சி ஒரு பகுதியை வச்சு அந்த ஷிண்டேவை வச்சு தான் வந்து ஏக்நாத் ஷிண்டே தான் முதலமைச்சர் ஆக்கினாங்க. அதிக எம்எல்ஏ இருந்தால் கூட ஃபட்னாவிஸ் பிஜேபி துணை முதல்வராக தான் இருந்தார். இப்போ லேட்டஸ்டாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஃபட்னாவிஸ் முதல்வர் ஆகிட்டார். அவருக்கு முதல்வராக இருந்த ஷிண்டே இப்போ இவருக்கு துணை முதல்வராக இருக்கார். ஸோ அரசியலில் இதெல்லாம் பார்க்க முடியாதுங்க. சான்ஸ் தான், சந்தர்ப்பம் கிடைக்குது. அப்போ முதலமைச்சராக இருக்க, இப்போ ஓ பன்னீர்செல்வம் 3 வாட்டி முதலமைச்சராக இருந்தார் இல்லையா? இப்போ அவர் ஸ்டாலின் கிட்ட போயிட்டு காலடியில் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. ஸ்டாலின் பார்த்தா என்ன இப்போ தானே அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார். இவர் 3 முறை சீஃப் மினிஸ்டர் ஆனவராச்சு. அதனால் இதெல்லாம் அரசியலில் இந்த ஈகோலாம் பார்க்கக்கூடாதுங்க. ஸோ அதிமுகவும் அவங்கள சேர்ந்தாங்கன்னா ஒரு ஆட்சி, ஒரு குறைந்தபட்ச அதிமுக வந்து என்டிஏ கூட்டணியில் இருக்கு. பாஜகவினுடைய கூட்டணியில் தானே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. பாஜகவோடு சேர்ந்தா அதான் நான் திரும்ப என்டிஏவோடு தாவேகா கூட்டணி வைக்காது, அதிமுகவோடு கூட்டணி வைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், பாஜகவே என்ன சொல்லுவான்னா, நான் இருந்தால் உன்னை சேர்த்துக்க மாட்டான், நான் கண்டுக்கிறேன். திமுகவுக்கு மாற்று ஆட்சி உருவாகிறது தான் நம்ம எல்லாருடைய காமன் கோல். நீ போய் அவங்க கூட சேர்ந்துக்கன்னு பாஜகவே அனுப்பிச்சி வைப்பான். எல்லாமே அரசியலுங்க. இப்போ நானும் சேர்ந்து வருவேன்னு அடம் பிடிப்பாங்களா? விஜய் சேர்த்துக்க மாட்டார். இல்லை நம்ம என்னை சேர்த்துன்னு போனால் நீங்கள் போங்க, இல்லைன்னா போகாதீங்கன்னா இதனால் பயனடைய போகிறது யார்? இப்போ திமுக ஒழிக்கப்பட வேண்டிய தீய சக்தி, ஊழல் சக்தினா அப்போ அதை எவனோ ஒருத்தன் ஒழிச்சாலும் நான் பாராட்டணும்ல, உதவணும் இல்லை. அதனால் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இப்போ நம்ம இந்த எக்ஸிட் போல முடிவு வச்சு பேச வேணாம். ஆக்சுவல் ஃபிகர் நம்பர் வந்த பிறகு என்ன தேவை, எவ்வளோ தேவை, அதெல்லாம் டிசைட் பண்ணோம். எந்த கட்சியை சேர்த்தா போதும். இப்போ அதிமுக இல்லாமலே காங்கிரஸ் விசிகாலாம் வச்சு கூட ஆட்சி பண்ணலாம் விஜய். வாய்ப்புகள் இருக்குது நிறைய. அதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கருத்திற்கும் நேரத்திற்கும் ரொம்ப நன்றிங்க சார்.